ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கரூர் பையன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம இதுல கிட்டத்தட்ட ஒரு 380 கிராம் விங்ஸ் இருக்கு. இதுல நம்ம இன்னைக்கு கேஎஃப்சி ஸ்டைல்ல கேஎஃப்சி சிக்கன் தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுல வந்துட்டு நீங்க வேணும்னா டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் தூளை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீஸா நம்ம கோடு கிழிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோடு கிழிக்கக்கூடிய விதமே இப்படிதான் இருக்கணும். இப்படி கிராஸா ஒரு கிளி கிழிச்சிங்கனாலே இதாயிரும். இதுல உங்களுக்கு வேணும்னா மற்ற பீசஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த ஒரு பீஸ்ல நல்லா இப்படி ஒரு கிளி கிழிச்சிங்கனாலே நல்லா கிழிஞ்சிரும். பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு இது போட்டுக்கணும். 2 கிளியல் போட்டுக்கிட்டு இப்படி சைடுல வந்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். அவ்வளவுதான். அப்பதான் மசாலா நல்லா உள்ளார இறங்கிரும். எல்லா இடத்துலயும் கோடு போட்டுக்குங்க. இப்போ நான் இந்த சிக்கனை மறுபடியும் இன்னொரு டைம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இல்லாட்டி நீங்க நார்மல் மிளகாய் தூளே போட்டுக்கலாம், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் பெப்பர் ஒரு ஸ்பூன் பக்கமா நான் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் பக்கமா போட்டாச்சு. நெக்ஸ்ட் கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் சுகர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டா போதும், அது ஒரு டேஸ்டா கொடுக்கும். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃபிளவர் இதுல கம்மியா போட்டாலே போதும், ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுல ஒரு டீஸ்பூன் மீண்டும் இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு 1/4 டீஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கரெக்டா ஒரு 120 ml மில்க் ஊத்திக்கிறேன் நான், 1 டம்ளரு. நெக்ஸ்ட் இதுல ஒரு 3 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம கை கொடுத்தே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கையில போட்டாதான் நல்ல ஒரு மேரினேட் ஆகும் சூப்பரா. இப்போ இது நல்லா மேரினேட் ஆகிற அளவுக்கு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் மேரினேட் ஆக விட்டுறலாம். இந்த ஒரு சமயத்துல நம்ம இதுல வந்துட்டு மிக்சி ஜார்ல வந்துட்டு மயோனைஸ் தயாரிக்கிறதுக்காக ஒரு 10 ml மில்க் ஊத்திக்கலாம். இதுல ஒரு 2 முட்டை எடுத்து ஊத்திக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுடைய கரெக்டான ஆயில் லெவல்ல வந்து நல்லா திக்னஸா கிடைச்சிருச்சு. இப்போ வந்துட்டு ஸ்வீட்டுக்காக நம்ம வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 4 ஸ்பூன் பக்கமா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறலாம். பாருங்க, எங்களுக்கு வந்து ஸ்வீட்னா தான் இருந்தா மைனஸ் ஸ்வீட்டா இருந்தா தான் எங்க வீட்டுக்கு பிடிக்கும். அதனால நான் 4 ஸ்பூன்ல இருந்து 4.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். கரெக்டா இருக்கும் இந்த இது. நெக்ஸ்ட் மீண்டும் இதை நல்லா நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போட்டு அரைச்சிருக்கனால நல்ல ஒரு திக்னஸான ஒரு மயோனைஸ் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம சேர்த்த ஆயில் மட்டும்தான், வேற ஆயில் கிடையாது. இன்னும் இதை விட எனக்கு திக்னஸா வேணும்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிடணும் பார்த்தீங்களா, அந்த 1 கிளாஸ்ல வந்துட்டு ஆயில். அந்த ஆயில வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும்னாக்க லைட்டா அரைக்கும் போதே லைட்டா சேர்த்துங்க. நம்ம ஃபர்ஸ்டே சேர்த்தனால லைட்டா தண்ணியாட்டம் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு உண்டான மாவு, அதாவது இந்த பிளேட், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரவுண்டான பிளேட் எடுத்து இதுல வந்துட்டு நம்ம மைதா மாவு, அது கொஞ்சம் சீக்ரெட் மசாலாஸ் எல்லாம் கலந்தோம்னாக்க நம்ம வந்துட்டு மாவுல பெரட்டி தண்ணியில முக்கி போடுறதுக்கு ஈஸியா வந்துடும். வாங்க அது என்னென்ன மாவு கலக்குறோம்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மைதா மாவு தான் சேர்க்கணும். மைதா மாவு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு 150 கிராம் பக்கமா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கையில கிளவுஸ் போட்டுக்கலாம். இல்லாட்டி 200 கிராம் 200 கிராம் நம்ம போட்டுக்கலாம். கம்மியா இருந்துச்சுன்னா கூட நம்ம மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம சலிச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுல ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு மசாலாவே. இது போட்டாதான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதுக்காக நம்ம மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் பக்கமா போட்டுக்கலாம். மட்டன் மசாலாவும் போட்டுக்கலாம், கரம் மசாலாவும் போட்டுக்கலாம், ரெண்டும் ஒரே டேஸ்ட் தான். நெக்ஸ்ட் பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். லைட் சாரல் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கார்ன்ஃபிளவர் அந்த எல்லா மாவுமே நல்ல ஒரு மிக்சடு கண்டென்சனுக்கு வரும். எந்த இடத்துலயும் கட்டிப்பட்டு நிக்க கூடாது, சொட்டையாவும் இருக்கக்கூடாது. பார்த்தோம்னா ஒரு பிங்க் எல்லோ மாதிரி இருக்கணும். இந்த கலர்ல இந்த மாதிரி ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் எல்லா சைடு மாவுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க டிஸ்டர்ப் ஆகும். அதை நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு வீடியோல பார்க்கையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல தான் தெரியும். ஆனா அது வந்துட்டு ஒரு பிங்க் கலர்ல இருக்கு. நேர்ல பார்க்கும்போது பிங்க் கலர்ல தெரியும். இதை நல்லா சமப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம சிக்கன் போடையில நல்லா ஈஸியா வரும். நெக்ஸ்ட் ஒரு நீளமான பாத்திரத்துல இந்த மாதிரி சிக்கன் உள்ளார ஃபுல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். ஏன்னா திரும்பி நம்ம உள்ளார முக்கும் பொழுது வெளியில தண்ணி ஊத்திடாத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்துட்டு சிக்கன் எடுத்து இதுல பெரட்டிட்டு அப்புறம் தண்ணியில முக்கிட்டு மறுபடியும் இதுல பெரட்டி இப்படியே வச்சு எண்ணெய் சூடாக வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போட்டு எடுத்துடலாம். பாத்துட்டீங்கன்னாக்கா சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மில்க் ஊத்துன அந்த ஆயில்லாம் நல்லா பிறண்டு வந்துருச்சு. அதனாலதான் நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். அதுல அந்த இது தெரியுது பாத்தீங்களா. இப்ப வந்துட்டு ஒவ்வொரு சிக்கனா எடுத்து இதுல போட்டு பெரட்டி பெரட்டி போட்டோம்னாக்க நம்மளுக்கு இதாயிரும். எண்ணெய் ஒரு சைடு காயட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு சிக்கன் எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த இதுல நல்லா அந்த இதுல முக்கிக்கணும். அந்த லிக்விட்ல நல்லா லிக்விட்ல முக்கிட்டு ஃபர்ஸ்ட் இதுல போட்டு பரட்டிக்கலாம். பரட்டிட்டு நல்லா உதறணும். உதறினீங்கனாக்கதான் அந்த லேயர் வரும். அப்புறம் தண்ணிக்குள்ளார 1 2 3 ஒரு 3 செகண்ட் முக்கிட்டு மறுபடி போட்டு இந்த மாவை போட்டு திருப்பிட்டீங்கன்னாக்க திருப்பி நல்லா போட்டு நல்லா உதிரியாக விட்டுறீங்கனாக்க நல்லா இதாயிரும். இப்படி ஓரமா வச்சிருங்க. அப்படியே நம்ம ஒவ்வொரு இதையும் பரட்டி பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, பார்த்தா தெரியும். இப்போ நம்ம அதை ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா உதறிடணும் மாவுல இருந்து. உதறிட்டு இதே போடணும். இப்ப பாருங்க, இதை நல்லா நம்ம வந்துட்டு எடுத்து எடுத்து விடணும். பாருங்க, அந்த KFC சிக்கன் வெள்ளையா கிடைக்குது பார்த்தீங்களா, நல்லா இன்னும் டார்க்கா வரும். நம்ம அதை நல்லா உதறி விட்டோம்னா நல்லா வந்திருக்கும். நம்ம உதறதுக்கு சரியா இல்லை. இந்த மாதிரி ஒயிட்டிஷா வந்ததுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கணும். அதான் விங்ஸ் நல்லா டேஸ்டியா கொடுக்கும். இப்ப நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா லோ ஃப்ளேம்ல வைக்கும், நல்லா அடங்கி கரெக்டான இந்த கலருக்கு வந்துடுச்சு. இப்ப வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா நம்ம இந்த உள்ளார இருக்க சதையிலே தெரியுது, அங்கங்க ரெட்டிஷா தெரியறது. அவ்வளவுதான். நம்ம எடுத்து இப்ப வந்துட்டு வெளியே எடுத்துடலாம். போட்டாச்சு. இது ஒரு ஓரம். அவ்வளவுதான். இப்போ ஒரு அருமையான KFC ஸ்டைல் சிக்கன் தயார். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. நல்லா பாக்குறப்பே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கிறிஸ்பா இருக்குன்ட்டு. சூப்பரான ஒரு டிஷ் நம்ம செஞ்சிருக்கோம்.
HSL KFC கலர்லயே வந்திருக்கும். மத்தவங்க எல்லாம் செய்யும் பொழுது வேற ஒரு ரெட் கலர், ஒவ்வொரு கலர்ல வந்திருக்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா HSL KFC ஸ்டைல்ல வந்திருக்கு. எல்லாமே பாருங்க எவ்வளவு கிறிஸ்பா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.